மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாளையொட்டி சென்னை ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்தில் உள்ள ஜெயலலிதா சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தினார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களோடு செய்தியாளர் தாயுமானவன் இணைந்திருக்கிறார். தாயுமானவன், தற்பொழுது இபிஎஸ் அவர்கள் மரியாதை செய்யக்கூடிய இந்த காட்சிகளையும் தொடர்ந்து அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தொடர்பான தகவல்களையும் விவரிங்க. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய 78வது பிறந்த நாளான இன்று அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஜெயலலிதாவுடைய சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து கட்சி கொடியினை ஏற்றி வைத்து இனிப்புகளை வழங்கி தற்போது இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். முன்னதாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆருடைய திருவுருவ சிலைக்கும் மலர்தூவி மரியாதை செலுத்திய அவர் இதன் தொடர்ச்சியாக மகளிர் அணி சார்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கிறார். அதே போல எம்ஜிஆர் அணி சார்பில் 78 கிலோ கேக் வெட்டியும், மருத்துவர் அணி சார்பில் மருத்துவ முகாமும் அன்னதானமும் வழங்க இருக்கிறார். இந்த நிகழ்வுல ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் பங்கெடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய 78வது பிறந்தநாள் வாழ்த்து மலரையும் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி வழங்க இருக்கிறார். மேலும் மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர், கிளை, வார்டு மற்றும் மாநகராட்சி பகுதியில வட்ட அளவுல ஆங்காங்கே தொடர்ந்து இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்துல ஈடுபட வேண்டும் எனவும் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துக் கொண்டதன் அடிப்படையில அந்த வகையில பிறந்தநாள் கொண்டாட்டம் என்பது தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் அதிமுகவினரால கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பா இந்த நிகழ்வுகளை பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால் ஏராளமான நிர்வாகிகள் தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்துல கூடியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழல்ல ஏற்கனவே அதிமுக தரப்புல பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பான அறிவிப்புகள் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் 2 கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் என 10 தேர்தல் வாக்குறுதிகள் வெளியிடப்பட்டிருந்த ஒரு சூழல்ல இதன் தொடர்ச்சியாக மேலும் சில வாக்குறுதிகளை அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளையொட்டி அறிவிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா குலவிளக்கு திட்டத்தின் கீழே அனைத்து பெண்களுக்கும் 2000 ரூபாய், நகர பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் என மொத்தமாக 10 தேர்தல் வாக்குறுதிகள் அதிமுக தரப்புல 2 கட்டங்களாக வெளியிடப்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பான அறிவிப்பு இன்றைய தினம் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.